அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 1971 நாங்கள் இலங்கையிலிருந்து எங்கள் சொந்த கிராமமான காரியாவட்டிக்கு பக்கத்தில் டீ கொக்குளத்தில் வந்து இறங்குறோம். எங்கள் குடும்ப உறுப்பினர் அப்பா அம்மாவோட சேர்த்து 6 பேர், நாங்கள் 4 பேர். அங்கே பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இனி இங்கே வாழவே முடியாதுன்ற சூழல் தெரியுது. எங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் எங்கள் நிலங்களில் அவங்க ஆக்கிரமித்து வாழும்போது நம்மளுக்கு அங்கே உள்ள இடமில்லாத சூழல். அப்போ எங்கள் அப்பா ஏற்கனவே உடம்புக்கு முடியாதவர். எங்களை கொண்டு வந்து மதுரை பிபிகுளம் பகுதியில் ஒரு வீடில் அமர்த்திட்டு அவர் இறந்து போகிறார். அதுக்கப்புறம் அந்த மதுரையினுடைய வாழ்க்கை அப்படியே மூவ் ஆகுது. எனக்கு வயசு, அங்கேருந்து வரும்போது 4 வயசு, மதுரையில் எனக்கு இறங்கும்போது ஒரு 7-8 வயசு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழலெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தன் அடித்தா நம்ம திருப்பி அடிக்க முடியாது. அவனுக்கு 10 பேர் வருவான், நம்மளுக்கு யாருமே இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? அங்கே இருக்க சூழல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. வறுமை, சாப்பாட்டுக்கு, வேலை பார்க்குறதுக்கு அதுக்கான ஆள் இல்லை வீட்டில். எங்கள் அம்மா ஒரு ஆள் வேலை பார்த்து மொத்தம் 5 பேர் சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இந்த சூழல் ஒரு பக்கம். எப்படி இந்த மதுரையில் நம்ம ஒருத்தனை திருப்பி அடிக்காமல் எப்படி வாழ முடியும்? அட்லீஸ்ட் நம்ம பாதுகாக்கிறதுக்காகவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அவன் அடி நம்ம மேலே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பழகணும் அப்படின்னு அந்த வறுமையில் கராத்தே, சிலம்பம், குங்ஃபு, பாக்ஸிங் எல்லாம் கற்று முடிக்க எனக்கு 21 வயசாகுது. அதுக்கப்புறம் இந்த புறச்சூழல் இணைய கம்யூனிசம் தீக்காவில் கொண்டு போய் நிறுத்துது. அங்கே பார்க்கும்போது சுவாமி விவேகானந்தருடைய புக்ஸ் கிடக்கு. இங்கே எப்படி இவர் புக்கு வந்துச்சுன்னு அதை ஆராயிரி. அப்போ தான் நம்மளுக்கு புரியுது, நம்ம கற்று வச்சுருக்கிற கலையும் நம்மக்கிட்ட இருக்க உடல் சக்தியும் குறிப்பிட்ட நாள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு சக்தி தான் நம்மளை காப்பாற்றி ஆகணும் வயதான காலத்தில்னு சொல்லி, அந்த சக்தியை அதை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தான் அந்த அக்ரகாரத்தையும் சேரியையும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த ஆய்வில் அக்ரகாரம் கடைபிடிக்கக்கூடியது சாத்தியமாக நம்ம அதை தேர்வு பண்ணி எடுத்தோம்.